25வது வாரம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி எழில் நல்ல பழகுறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் தெரியும். வீட்டு படத்துல தான் ஒரு 20-25 வருஷங்களுக்கு மேல எப்பவும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெக்ஷன் பார்க்க வரும்போது இல்லை இடிக்கு தான் இருந்தார். இடிக்கு வந்து சொன்ன அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நானே வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இதனால சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் எழுதி பண்ணி இந்த குழந்தைய சின்ன சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எழுதி மறந்துட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை சூப்பர் சார்ட்டே சொன்னேன். சூப்பர் பேரையுமே இந்த படம் பாருங்க நாட்டாளை எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். இன்னும் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வெற்றி கொடுத்தாரு. காலத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டு இந்த காலத்துலயும் ஒரு நிறைய ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. வேலையில வந்து வெள்ளைக்காரங்க சரவணன் இருக்கு பையன் இந்த மாதிரி பல படங்கள் சொல்லி இந்த காலத்துல பெரிய ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப பார்க்கணும் தெரியல. அதனால நம்ம படம் பண்ணிருக்காங்கன்னா அப்போ ஒரு அனுபவம் காசு பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் படத்தை நான் பண்ணிங்கன்னா முதல் படத்தை பண்ணி 25 வருஷம் கழிச்சு இப்போ 2வது படம் பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல் படம் பண்ணல 2வது படம் பண்ணேன். அந்த படம் பூவரம் ஆஸ்கர் படம். அந்த படத்தின் மூலம் வந்து எனக்கு கிடைத்தது அங்கே ஒரு புது இருந்தவர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல நண்பரும் சொல்லுவார். ஸோ படங்கள் பண்ணணும்ன்றது எல்லாம் இத்தனை ஆண்டு எடுத்து, அதாவது 25 வருஷம் அவருடைய கேரியரை முடிச்சுட்டு இப்ப தேசிய ராஜாவுக்கு நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அதாவது சூழலாசன் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை எவ்வளவு வந்து மக்கள் வந்து ரசித்திருக்கிறார்கள், கொண்டாடிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன். 25 அதாவது ஒரு இயக்குநராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு படைப்பாளர் இல்லையா? ஒரு படைப்பாளர். அப்ப அதுக்கு வந்து 25-35 கணக்கு வராது. 85 வயசுக்கும் அவர் ஒரு ஹிட்படம் கொடுக்கணும். எந்த படைப்பாளராக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியும். ஸோ age is no bar for creation. ஸோ ஒரு என்ன சொல்றது, அந்த 25 தாண்டி இருக்கக்கூடிய அதாவது 25 years ஆல்மோஸ்ட் ஒரு குவார்டர் ஆஃப் லைஃப். அது வந்து திரைப்படங்களிலிருந்து தான் நேசித்து தான் வாழ்ந்த திரைப்படங்களிலிருந்து வெற்றி படங்களாக கொடுத்து அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரிய பட்ஜெட்ல எந்த படங்களும் பண்ணல. அவர் பண்ணது எல்லாமே வந்து so many good producers from good films and good films for me. தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். I wish all the technicians எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள்.